வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற பிளேடையும் ஷேவிங் ரேசரோட மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நம்ம வீடியோஸை பாருங்க. பிளேடோட பல வடிவம், பல வகையான ஷேப்புகள் கிட்டத்தட்ட 1200 பிசி காலகட்டத்திலையும் மனிதர்கள் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ உபயோகப்படுத்திட்டு இருக்க பிளேட முதல்ல கண்டுபிடிச்சது ஜில்லட் கம்பெனியோட உரிமையாளர் கிங் கப் ஜில்லட். பேப்பரோட வெயிட் மட்டும் இருந்தாலும் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணலன்னா ரொம்ப ஆழமா காயப்படுத்த கூடியதுதான் இந்த பிளேட். அப்படியேப்பட்ட இந்த பிளேடுகள்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு தான் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனாவே வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்து ரொம்பவே திக்னஸ் குறைவா இருக்கிற ஸ்டீலை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரிப்பை வந்து ரோலா வச்சிருப்பாங்க. இங்க இருந்து ஒரு ஹைடெக்கான பஞ்சிங் மிஷின் உள்ள தான் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். பிளேடுக்கு நடுவுல இருக்க ஹோல்ஸ் எல்லாமே இங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. இங்க தயாரிச்ச பிளேடு எல்லாமே மறுபடியும் ஒரு ரோலா வச்சிருப்பாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா பிளேட ரொம்ப ஹாட் பண்ண போறாங்க. இதுக்காக ரோல் ஆக்கி வச்சிருக்க பிளேட ஒரு ஹீட்டிங் மிஷின்ஸ் மூலமா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளேட 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணி எடுக்கிறாங்க. ரொம்பவே ஹீட்டா இருக்கிற பிளேட ஒரு கிரையோஜெனிக் மிஷின் மூலமா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலமா பிளேட வந்து கூல் பண்ணி ப்ராசஸ் பண்றாங்க. இங்க இருந்து வெளியில வர்ற பிளேட மறுபடியும் ஹீட் பண்ண போறாங்க. இந்த ஸ்டீலை ரொம்ப ஹார்ட் ஆக்குறதுக்காகவும் இது மட்டும் இல்லாம இதை ரொம்ப பிளெக்சிபிளா யூஸ் பண்றதுக்காகவும் இப்படி ஒரு ப்ராசஸ் பண்ண போறாங்க. இப்படி ஹீட் பண்ணி கூல் பண்ற பிளேட் எல்லாமே ஒரு பிரிண்டர் மிஷின் மூலமா இது எல்லாமே ப்ராசஸ் பண்ண போறாங்க. இந்த பிரிண்டர் மிஷின் மூலமா கம்பெனியோட பிராண்ட் கிளியரா பிரிண்ட் ஆகி வெளில வரும். இதை மறுபடியும் ஒரு ரோலாவே சுத்தி வச்சிடறாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா பிளேட நல்லா கிரைண்டிங் பண்ணி பாலிஷும் பண்ணி ரொம்பவே ஷார்ப்பான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா மாத்த போறாங்க. இந்த ப்ராசஸ் பண்றதுக்காக இதுக்காக ரோல் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ரிப்பை ஒரு ஹைடெக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி மினிமம் 3 இல்லைன்னா 4 கிரைண்டிங் ஸ்டேஷன் வழியா இந்த பிளேட ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த பிளேடு வெளியில வர்றப்போ லேசா தொட்டா போதும் கையை சேதப்படுத்துற அளவுக்கு அவ்வளவு மைன்யூட்டா இதை ஷார்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா பிளேட நல்லா பாலிஷ் பண்ணி பளபளப்பா வச்சிருப்பாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா ரோல் பண்ணி வச்சிருக்க பிளேட் ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி சிங்கிள் பீஸா மாத்த போறாங்க. இங்க சாதாரணமா யூஸ் பண்ற பிளேட் இல்லாம ஷேவிங் ரேசர்ல வைக்கிற ஒரு பக்கம் மட்டும் ஷார்ப்பா இருக்கிற பிளேடையும் இங்க தயாரிக்கிறாங்க. இங்க இருந்து சாம்பிள்லாம் எடுத்து இதோட குவாலிட்டியை செக் பண்றாங்க. இதோட முடியல கட் பண்ணி அடுக்கி வச்சிருக்க எல்லா பிளேடுக்கும் ஒரு பிரத்யேக ரீதியில கோட்டிங்லாம் கொடுப்பாங்க. குரோமியம், டெஃப்லான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இதுக்கெல்லாம் கோட்டிங் கொடுக்க போறாங்க. பிளேடு ஷார்ப்பா இருக்கிற பக்கம் சீக்கிரமா உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்காக பிளேடு உடையாமலும் ரொம்ப நாள் யூஸ் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸா பிளேடோட சாம்பிள் எடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமா கோட்டிங்ல ஏதாச்சும் டிஃபெக்டிவ் இருக்கான்னு குவாலிட்டி செக்கிங் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து மறுபடியும் சாம்பிள் எடுத்து மைக்ரோஸ்கோப் மூலமா டெஸ்ட் பண்ணி பிளேடோட திக்னஸும் ஷார்ப்னஸும் தேவையான அளவு இருக்கானு செக் பண்ணுவாங்க. அப்படி எல்லா டெஸ்ட்டும் குவாலிட்டியும் பாஸ் ஆன பிளேட் எல்லாமே நெக்ஸ்ட் பேக்கிங் ப்ராசஸ்க்காக அனுப்ப போறாங்க. இங்க யூஸ் பண்ற ஹைடெக் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்னால ஒவ்வொரு பிளேடையும் எடுத்து முதல்ல ஒரு வேக்ஸ் பேப்பர்லயும் ரெண்டாவது கம்பெனி லோகோ இருக்கிற பேப்பர்லயும் பிளேட் எல்லாமே பேக் பண்றாங்க. இந்த பிளேடு எல்லாமே மறுபடியும் ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் உதவியோட கூட்டமா ஒரு பாக்ஸ்ல வச்சு பிளாஸ்டிக் கவரிங் பண்ணி கடைகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ண போறாங்க. பிளேடுக்கு நடுவுல இருக்கிற ரொம்பவே லென்த்தியான ஹோல்ஸ்ல எதுக்குன்னு என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இது கிரிப்புக்காகவும் இதை பிடிச்சு ஈஸியா கட் பண்றதுக்காகவும் கிடையாது. ஜில்லட் இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்றப்போ பிளேடு ரேசருக்குள்ள டைட்டா பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக 3 ஹோல்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு இந்த டிசைன்ல பலவிதமான மாற்றங்கள் எடுத்துட்டு வந்தாங்க. கடைசியா 1993ல தான் உலகத்துல இருக்க எந்த ஷேவிங் ரேசர் வாங்கினாலும் அதுல எல்லாம் காமனா பிக்ஸ் பண்ற மாதிரி ஒரே மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பிளேடை தான் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிளேடுக்கு நடுவுல இருக்கிற டிசைன் இப்பவும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷேவிங் ரேசரோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். ரேசர்ல இருக்கிற பிளாஸ்டிக் பார்ட் எல்லாம் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் மூலமா தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. முதல்ல பிளாஸ்டிக் பார்ட்டும் அதுக்கப்புறம் கைப்பிடி பிடிக்கிற ரப்பர் பார்ட்டும் ஒரே மிஷின் மூலமா மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும்.
அதே மாதிரி தான் பிளேடு வைக்கிற பகுதியான கேட்ரிட்ஜ் பார்ட்டும் ஒவ்வொரு மாடலும் தயாரிக்கப்படுற இன்ஜெக்ஷன் மோல்டிங்கோட அச்சு இவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்பவே கவனமாக தான் இதை தயார் பண்ணி எடுப்பாங்க. இந்த கேட்ரேஜுக்குள்ள ஷேவிங் பிளேடு வைக்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இதுக்காக ரோல் ஆயிட்டு இருக்கிற டேபிளோட ஒரு பக்கத்துல முதல்ல கேட்ரேஜோட அடிப்பகுதியை எடுத்து வைக்கிறாங்க. இது ரோல் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிறப்போ இதுக்குள்ள பிளேடை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. பிளேடு டைட்டா இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக்கோட ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி இதுக்கு மேலேயும் வைப்பாங்க. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா கேட்ரேஜோட கடைசி பகுதியை தான் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. கேட்ரேஜோட கடைசி பாகத்தை வச்சு பிரஸ் பண்ணி இதை ஒரே பீஸா மாத்திடுவாங்க. இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு கேட்ரேஜுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதோட ஃபைனல் ஸ்டேஜா நெக்ஸ்ட் பார்க்க போறது பேக்கிங். ரேசரோட ஹேண்டிலும் கேட்ரேஜும் ஒன்னா வச்சு இதுக்கு மேல பேக்கிங்கும் பண்றாங்க. இதோட குவாலிட்டிலாம் மறுபடியும் செக் பண்ணி கடைகள் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண பிளேடும் ஷேவிங் ரேசருக்கும் பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னு இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம தமிழ் மினிட்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கீழே மென்ஷன் பண்ணுங்க. இதை மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ்க்காக கண்டினியூவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் புதிய வீடியோஸோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.